கிட்ட போய் மேல இறைவன்கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இறைவன் வானத்துல இருக்காரா? இறைவனே உனக்குள்ளதான் கிடையாது. வானம்னு ஒண்ணு இருக்குதா? வானம் இருக்குதா? சொல்லுப்பா. வெட்டவெளி வானம், பஞ்சபூத வானம் இருக்கு. வெட்ட வெளி தான் இருக்குது. வானம் எங்க இருக்குது? வானம்ன்றதே ஒண்ணு கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். வெட்ட வெளி தான். போக போக போயிருந்தாரு காலியா தான் இருக்கும். இந்த காலி தான் எல்லாத்தையும் வச்சு ஆண்டுன்னு. எல்லா கிரகங்களையும் பூமி, சந்திரன், சூரியன் அத்தனையும் அந்த வெட்டவெளிக்குள்ளதான் அடக்கம். ஆனா வெட்டவெளி எதுக்குள்ளவும் அடக்கம் கிடையாது. அந்த வெட்டவெளி தான் சிவம். சிவம்ன்றது தான் துவக்குது, சிவம்ன்றது தான் முடிக்குது. இதுதான் உலகத்தினுடைய இயற்கை. இயற்கைன்னா ஈசன் அர்த்தம். அதுதான் கடவுளா இருந்தது. உன்னை இங்கேயே விட்டுட்டாலும் நான் பிறந்து வந்தேன்னா எனக்கு இடம் இருக்காது. அதனால உனக்கு ஒரு நாள் வைக்கணும், நீ முடிக்கணும். முடிச்சாதான் நான் நிக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். அதனால மரணமும் ஜனனமும் உலகத்தினுடைய இயற்கை. எல்லா பொருளும் உருவாகும், எல்லா பொருளும் ஒரு நாள் மறைஞ்சு தீரும். அதுதான் இறைவனுடைய நீதி. சொல்லு. ஒரு கோவில் இருந்து இப்ப தேங்காய் பழம் அதிக விலைக்கு விற்கிறாங்க. இறைவன் அது நம்மகிட்ட அது எதிர்பார்க்கல. அதை நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க. ஏங்க அதிக வேலை எங்கிட்ட நான் விற்கிறது இல்லை. அது இல்லையா? கற்பத்தை கொடுத்து நெருப்புலதான் இறைவன் இருக்கான்னு சொன்னீங்க. அதோட அர்த்தம் என்ன? உனக்கு உடலுக்குள்ள நெருப்புன்னு ஒண்ணு இல்லைன்னா நீ இருக்க மாட்ட. உலகத்துல சூரியன் ஒண்ணு இல்லைன்னா உலகம் இருக்காது. அதனால நெருப்பா தான் இறைவன் இருக்கிறான். அந்த நெருப்புல இருந்து தான் நீர் உருவாகுது, நீர்ல இருந்து தான் எல்லாமே மண் உருவாகுது. அப்படி ஒண்ணுல இருந்து ஒண்ணு தொடர்ச்சியா இருக்குது. அதனால நெருப்பு தான் முக்கிய பொருள். ஆமா. ரொம்ப நன்றி.